நம்ம டியூட்டி எடுக்கிறதுக்காக பெங்களூர் தான் போயிட்டு இருக்கோம். கொடைக்கானலுக்கு 3 நாள் ட்ரிப்பு. நம்மளுக்கு பஸ் ஏற்றி விட வந்த ஃப்ரெண்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு நம்ம சீட் எதுவும் சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பெங்களூர் இருக்க கஸ்டமர் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி ஏசி ஸ்லீப்பர் தான் போட்டிருக்காங்க. சரி கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு கேபினுக்கு வந்துட்டேன். நைட்டு ஃபுல்லாக நல்லா கம்ஃபர்டபுளாகவே தூங்கினேன். இப்போ மார்னிங்கே ஆயிடுச்சு. பெங்களூர் ரீச் பண்ணிட்டேன். 11 மணிக்கு சென்னை கோயம்பேடில் எடுத்த பஸ் மறுநாள் 6:30 பெங்களூர் மெஜஸ்டிக் வந்து இறங்கிட்டோம். கஸ்டமர் லொகேஷன் தான் போயிட்டு இருக்கேன். பைக்கில் போகும்போது கம்பல்சரி ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நம்ம போன அந்த டைம் பார்த்தீங்கன்னா மேரத்தான்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சரி இப்போ நம்ம கஸ்டமர் லொகேஷனுக்கு ரீச் பண்ணிட்டோம். பெங்களூர் கஸ்டமர் நம்ம தனியாக மேலே ஒரு ரூம் கொடுத்து ரிஃப்ரெஷ் ஆகிக்கோங்க, நம்ம வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அருமையாக இருந்தது வீட்டு சாப்பாடு. என்ன காரில் நம்ம கொடைக்கானல் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Hyundai Grand i10 Nios. நம்ம கஸ்டமர் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்காங்க இந்த காரை. வெறும் 71 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாருங்க. எல்லா லக்கேஜும் காரில் ஏற்றிட்டு பெங்களூர் வந்து கொடைக்கானல் நோக்கி எங்களோட பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எந்த ரூட்டில் போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தொப்பூர், சேலம், ஈரோடு, பழனி வழியாக கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் டேஞ்சர் சொல்கிற தொப்பூர் ரோடு தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ டிவைடர், எவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் பார்த்தீங்களா. லெஃப்ட் லைனில் லாரி போகணும், ரைட் லைனில்